தெரியுமா இந்த ஊர்ல என்ன பூவுக்கா பஞ்சம்? இது என்னைக்கு தலைஞ்சி மொட்டை விட்டு பூ பூக்குறது. இது பூ பூத்து சாமிக்கு வைக்கிறதுக்குள்ள சாமிக்கு வயசாடும் போ. இவ ஒருத்தி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காது. தங்கம், நம்ம கையால நட்ட செடியில பூக்குற பூவை சாமிக்கு வைக்கிறது இருக்கே, அந்த சுகமே தனி. என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி, நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா, நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள, இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பாயிண்ட் மாப்ள, என்ன? அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பயம், ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? அங்க பாரு. மாப்ள, ஐ கம். கேக்கிட்டியா? இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க, நான் போய் 2 பிச்சு தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ், என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட, அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ல, முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா பாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாஞ்சு போவேன். இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ், ஏதாவது பம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ, சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்ட்ரைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா, அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு அழகா பத்து எகிச்சு பருப்பு எச்சி நெருப்பு. யோ, இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்ள, நல்லா ஊடி நடுறா, புடிக்கிட்டு வந்துட போகுது. மாப்ள, நட்டாச்சா மாமா? என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா, இது சாமிக்கு இல்ல, பின்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். இந்தாங்க. ஏய், வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா, இப்ப மட்டும் ஒழுங்கா இருக்கு இந்த வாய். சரி, என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி, நல்ல நிலா வெளிச்சம், ரோப்பு காத்து, இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறா ஒப்பாரி பாட்டு. கலவா, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி நீ பாடுமா? என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டி. நல்ல அமுக்கமா வரும். இல்ல இல்ல, ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணாபுனா நமக்குனா அப்படித்தான் வரும். இல்ல சும்மா இருங்க, பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்தே அந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ, பொட்டி ரிப்பேரா போச்சா? 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துறேன். இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானே, சினிமாக்காரலாம் அங்கதான் கொடுப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். வகாலி மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி போனால் போகட்டும் போடா. குட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறதே இல்லை. ஏமா, இது நம்ம வீட்டு பொட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன, இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியன்ல புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்துட்டான். சரி, இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். என்னாச்சு?
தம்பி ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அரைச்சி உன்னை யார் கூப்பிட்டா ஓடு. வவ்வா நாயாவே மாறிட்டாண்டிவேன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதில் வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. என்ன வந்த புள்ள வாசலே நின்னுட்டு போகுது? சரி சரி, அதுக்கு என்ன வேலையோ, நீ உள்ள வா.